தமிழ்ல இயல் 1ல இது 2வது பாட்டு. இது வந்து தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்புல வர பாட்டு. பெருஞ்சித்திரனார் எழுதின பாட்டு. பொதுவா கும்மி வந்து சுப நிகழ்வுகள் நடக்கிற இடத்துல தங்களோட மகிழ்ச்சிய வெளிப்படுத்துற விதமா பெண்கள் கூடி, சில இடங்கள்ல ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாருமே கூடி, அத சுப நிகழ்வ இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுத்துற விதமா அ ஆடி பாடி பெருமைய சொல்ற ஒரு இதுதான் கும்மி அப்படிங்கிற ஒரு பொ ஆடல் நிகழ்வு. சரியா? இங்க தமிழோட பெருமை இருக்கு இல்லையா? தமிழ் வந்து எப்படிப்பட்டது? அப்படிங்கிறத கும்மி அடிச்சு, அது மூலமா நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பெருஞ்சித்திரனார் அ அ தன்னோட பாடல் வழியா சொல்றாரு. இதுல முதல்ல வந்து முதல் வரி. "கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி." இங்க இளங்கோதையர். கோதை அப்படின்னா பெண்கள குறிக்கிற சொல். அதாவது பருவ பெண்கள குறிக்கிற சொல். கோதை. இது தமிழ் மீனிங் கூட இதுல கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சில. இளங்கோதையரே தமிழ் கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. 8 திசை அப்படின்னா எப்படி வரும்? 4 திசை தானே இருக்கும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஆனா இன்னும் 4 திசை என்னன்னா, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு. எல்லாத்தையும் சேர்க்கும்போது மொத்தம் 8 திசை வந்துருது இல்லையா? அப்ப 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு சொல்லி பெருஞ்சித்திரனார் இந்த பாடல்ல சொல்ல வர்றாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான வரி. இதுக்கப்புறம் வர்ற வரிகள் தான் முக்கியமான வரிகள். ஊழி பலநூறு கண்டதுவாம். தமிழ் மொழி எப்படிப்பட்டதா? ஊழி. ஊழி அப்படின்னா பல்வேறு கால அதாவது ஒவ்வொரு 100 ஆண்டா பிரிச்சுக்கிட்டா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரும். அப்படி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வந்து நிக்கிற ஒரு மொழி வந்து தமிழ் மொழி. சரியா? ஊழி அப்படின்னா பெரும் காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்தோட கணக்கு எடுத்துக்குவாங்க. அதுதான் ஊழி அப்படின்னா காண கணக்கு. ஊழி, நாழிகை இது எல்லாமே காலத்தோட கணக்கு வந்துரும். அடுத்து அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். அறிவு ஊற்றெனும் நூல், அதாவது அறிவை கற்பிக்கிற விதமா, அறிவை தூண்டுற விதமா நிறைய நூல்கள் வந்து தமிழ்ல படைக்கப்பட்டிருக்கு. பழைய நூல்கள் மட்டும் இல்லாம புதுசா வர்ற எல்லா நூலும் கூட இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. சரியா? எடுத்துக்காட்டா ரொம்பலாம் இப்போ எடுத்துக்காட்டு இது பண்ண வேணாம். திருக்குறள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய நூல்கள் சான்று எடுத்துக்கலாம். அடுத்து பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதும். இதுல இங்க ஆழிப்பெருக்குன்னா என்ன? நம்ம தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஆழிப்பெருக்கு அதாவது சுனாமி. அதாவது பெரிய பெரிய கடல்கோள்கள்ல அழியாம இத்தனை கடல்கோளையும் பார்த்துட்டு வந்த மொழி தான் வந்து தமிழ். சரியா? காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதும். இவ்வளோ காலமையும் இவ்வளோ இயற்கை சீற்றங்களுக்கு பின்னாடியும் இந்த நிலைச்சு நிற்கிற ஒரு மொழி தமிழ் மொழி. சில மொழிகள்லாம் காணாமே போச்சு, சில இனங்கள்லாம் அழிஞ்சே போச்சு. ஆனால் தமிழ் வந்து அப்படி இல்லை. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஓகேவா? இங்கே அடுத்த வரியை பார்க்கலாம். பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும். பொய் அகற்றும் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ் மொழியில் இருக்க நிறைய சான்றுகள் எடுத்துக்கலாம். தமிழ் மொழியில் எப்போவுமே காரணத்தின் அடிப்படையில் தான் எல்லா பதிவுகளுமே இருக்கும். இப்போ யாராவது வந்து தமிழ் மொழியில் இருக்கிறதெல்லாம் பொய், அல்லது தமிழர்கள் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சான்றுகள் எடுத்து காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பொய் அகற்றும். அடுத்து உள்ள பூட்டறுக்கும். உள்ள பூட்டுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை வந்து அறியாமையிலே இருப்பாங்க. குறிப்பிட்ட மக்களோ இல்லை தனிநபரோ யாராக இருந்தாலும் சில விஷயங்கள்ல அறியாமையில் இருப்பாங்க. அப்போது அதுக்கு என்னன்னா யாராவது சொன்னால் கேட்க மாட்டாங்க. இதை எடுத்து சொன்னால் உள்ள பூட்டு போட்ட மாதிரி பூட்டு போட்டு வச்சுக்குவாங்க, யார் என்ன சொன்னாங்க. ஆனால் தமிழ் மொழியில் இருக்க சான்றுகளை எடுத்து ஒருவேளை அவங்களுக்கு எடுத்து சொன்னால் அந்த அறியாமையிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இதை வந்து குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம எடுத்து புகட்டுறோம் அப்படின்னா இது ரொம்ப அவங்க எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க. சரியா? உள்ள பூட்டறுக்கும், அதாவது அறியாமையை நீக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ் மொழி. அடுத்து அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் அப்படின்னா என்னன்னா, தமிழ் பற்று இருக்கவங்க, தமிழ் நிலத்து மேலே, தமிழ் மக்கள் மேலேயோ பற்று இருக்க எத்தனையோ எழுத்தாளர்கள் இருப்பாங்க, கவிஞர்கள் இருப்பாங்க, சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க. இவங்களோட எழுத்துக்களை கொண்டது தான் இந்த தமிழ் மொழி. அடுத்து உயிர் மெய் புகட்டும். ஒரு உயிர் அப்படிங்கிறது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது. அது போன்ற ஒவ்வொரு உண்மையுமே உயிருக்கு ஒப்பான உண்மையை தான் வந்து தமிழ் மொழி வந்து எடுத்து காட்டும்.
அடுத்து அறமேன்மை கிட்டும். இங்க வந்து நெறைய அறநூல்கள் இருக்கு. அற வழியில செல்லணும் அப்படின்னு சொல்லி நெறைய கருத்து சொல்ற நூல்கள் நெறைய இருக்கு. அது எல்லாமே இன்னைக்கு எதார்த்த வாழ்வுல ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கும். அது காலங்காலமா கடந்து இப்ப எத்தன வருஷம் ஆனாலும் அது ஒரே மாரி அறத்த தான் புகட்டுது. சரியா? அது எப்பவுமே நமக்கும் பயன்படுற மாரி தான் தமிழ் மொழியில நெறைய இலக்கியங்கள்ல, நூல்கள்ல இருக்கு. அடுத்து இந்த மேதினி வாழ்வுக்கு வழிகாட்டி இருக்கும். சரியா? மேதினி அப்படின்னா இந்த உலகம். ஏற்கனவே பார்த்தது. மேதினின்னா உலகம். இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வழிகாட்டக்கூடிய அளவிற்கான இலக்கியங்கள கொண்டது தான் தமிழ் மொழி. எடுத்துக்காட்டா நம்ம திருக்குறள எல்லா மொழியிலயும் ஆங்கிலத்திலயும் சரி, லத்தீன்லயும் சரி, உலக பெருமொழிகள் பலவற்றில மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். எதுக்கு? என்ன காரணத்துக்காகன்னா, அறத்த போதிக்கிறதுனால. சரியா? இத வந்து பெருஞ்சித்திரனார் தன்னோட தமிழ் கும்மி பாட்டுல வெளிப்படுத்துறாரு. அடுத்து சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா சுனாமி, கடல்கோள். கடல்கோள் 2மே இது வந்து அடிக்கடி கேட்கிற கேள்வி தான். ஆழிப்பெருக்குன்னா என்ன? கடல்கோள். ஊழி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. நீண்டதொரு காலப்பகுதி. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள கணக்கெடுத்துக்கிட்டா அத ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து மேதினி. மேதினின்னா உலகம் அப்படிங்கிற பொருள். சரியா? இந்த இடத்துல மேதினி அப்படின்னா உலகம் அப்படின்னு பொருள். உள்ள பூட்டு ஏற்கனவே பார்த்தோம்ல. உள்ளத்தின் அறியாமை. பூட்டு உள்ள பூட்டு. உள்ளத்தின் அறியாமை. சரியா? இந்த பாட்டோட ஆசிரியர் யாரு? பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா, இவரோட இயற்பெயர் அவங்க அப்பா, அம்மா வச்ச பேர் வந்து மாணிக்கம். சரியா? இவர் வந்து பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவரோட சிறப்பு பெயர் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, பாவலரேறு. அதான் மொத்தமா தான் சொல்லுவாங்க எப்பவுமே. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறுனாலே அவர் பெருஞ்சித்திரனார் மட்டும்தான். இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்கிற கேள்வி தான். சரியா? இந்த இடத்துல ஏறுன்னு வருதா? பாவலர் ப்ளஸ் ஏறு. இத பிரிச்சு பார்த்தோம்னா, ஏறு அப்படின்னா சிங்கம் அப்படிங்கிற பொருள்லயும் வரும். சிங்கம். சரியா? பாவலர் ஏறு அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவர் எழுதுற நூல் இது வந்து முக்கியமா கண்டிப்பா கேட்பாங்க. இத பொறுத்துகளையும் சில சமயம் கேட்பாங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இது 4மே பாரு ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது மாரியே இருக்கும். கனி, கொத்து அந்த மாரி. சரியா? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதழ்கள் நடத்தியிருக்காரு. இதழ்கள்னா என்னன்னா, புத்தகங்கள்ல நடத்தியிருக்காரு. வார வெளியீடு, மாத வெளியீடு அந்த மாரி. அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. இவர் நடத்தின இதழ்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யாருன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரியா? அடுத்து இப்ப இந்த கும்மி கொட்டுங்கடி இந்த பாட்டு இருக்குல்ல, இது வந்து என்ன நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா, கனிச்சாறு. அவர் எழுதின கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்ற பாடல் தான் தமிழ் கும்மி கொட்டுங்கடி. சரியா? இந்த கனிச்சாறு வந்து மொத்தம் எத்தனை தொகுதியா? 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல். சரியா? இது வந்து ஆசிரியர் பத்தி சின்ன ஒரு குறிப்பு. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 கொஸ்டின் இதுல இருந்து எடுத்துடலாம். சரியா? பின்னாடி பார்ப்போம். கொஸ்டின் பேங்க் பார்க்கும்போது பார்ப்போம்.